டிடிவி தினகரனுக்கு ஒரு குழப்பம் இருக்கிறது. ஏன்னா திமுக பக்கம் ஒரு படம் திமுக நடுவில் ஒரு சின்ன விஷயம் சொன்னார். அவர் வந்து கரூர் ஸ்டாம்பீட் குறித்து பேசும்போது முதலமைச்சர் வந்து தன்மையாக இதை கையாண்டார்னு ஒரு விஷயத்தை ஒரு மெச்சூர்டா கையாண்டார்னு சொல்லி சொன்னார். அதுக்கு பிறகு எனக்கு கூட்டணி போகிறேன் என்னங்க இப்போ எதுக்காக போய் கூட்டணியான்னு கேட்குறீங்களா அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சு. இப்போ தினகரன் அவர்களுக்கு நம்ம ஒட்டுமொத்தமாக திமுக பக்கம் போனால் இப்போ ஏடிஎம்கே காரங்களாம் நம்மளை எப்படி நினைப்பாங்கன்னு ஒரு குழப்பம் இருக்கிறது. விஜய் ஒரு ஆப்ஷனை எடுக்கலாமா அப்படின்னு. ஆனால் சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா விஜய் பக்கம் போனால் தினகரன் கட்சியை சேர்ந்தவர்களோ அல்லது ஓபிஎஸ் கட்சி சேர்ந்தவர்களோ வெல்வார்களா மாட்டார்களான்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அவங்க எல்லாம் நல்ல ஓட்ஸ் வாங்கலாம், பெர்சன்டேஜ் வாங்கலாம். விஜய்க்கு ஏற்கனவே ஒரு இளைஞர் கூட்டம் இருக்குது, நம்மகிட்ட ஒரு கூட்டம் இருக்குது. அந்த ரெண்டு கூட்டமும் சேர்ந்து ஒரு பெர்சன்டேஜ் பெருசாக வாங்கும். பட் அது வெற்றி பெறுமா? ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு த்ரீ கான் கான்டெஸ்ட்டாக வரப்போகுது. அதில் வந்து டிஎம்கே ஏடிஎம்கேன்னு அப்போ இன்னொன்று விஜய் யாருடைய வாக்களை பிரிக்கப் போகின்றார் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியும் இருக்குது. அதனால ஒரு குழப்பமான நிலையில் தான் தினகரன் இருக்கார். ஓபிஎஸ் வந்து நான் பேசின வரைக்கும் ரொம்ப தெளிவாகவே அப்படி ஒரு வேலை ஏற்பட்டுச்சுன்னா நம்ம திமுக பக்கம் போயிடலாம். அறிவாலயத்தின் வாசலை கூட தட்டினால் தட்டுவோமே தவிர நாங்கள் விஜய் பக்கம் போக மாட்டோம் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கிறாங்க. வேறு நிர்வாகிகள் வருவாங்களாங்கிறது எனக்கு குழப்பமாக இருந்தது. எனக்கு தெரியல உண்மையிலே வரகிற வாய்ப்புகள் இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அதிமுகவில் வந்து மற்ற கட்சிகள் வந்து வருவார்களாங்கிறது தெரியல. இப்போ கூட பெரிய லிஸ்ட்டு போட்டுருக்காங்க. நான் சொல்ல ஆரம்பத்திலிருந்தே உண்மையிலே வர தயாராக இருந்தார்கள். எவ்வளோ நிர்வாகி எவ்வளோ கட்சியில் வந்து பெரிய பெரிய தலைகள்லாம் வர தெரியா இருந்துச்சு. மனோஜ் பாண்டியன்லேருந்து மருது அழகராஜிலிருந்து நாம் தமிழ் இருக்கக்கூடிய காளியம்மாள் வரைக்கும் ஏங்க இன்னைக்கு ஏன் மருது அழகராஜ் ஏங்க நீங்கள் திமுக பேசிய பிறகு கூட அவர் வந்து விஜய்க்கு ஆதரவு ட்வீட் போட்டுட்டு இருந்தாருங்க. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்துறாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவரோட ப்ரையாரிட்டியாக விஜய் இருந்தார். விஜய்க்காக எவ்வளவோ மெனக்கெட்டு பேசினார். இன்னைக்கு இந்த பசங்க புரியாத பசங்க ரொம்ப ஈஸியாக அவரெல்லாம் வந்து ஜான் அவர் எவ்வளோ மோசமாக நடத்தினார், எவ்வளோ அவமானப்படுத்தப்பட்டார், அந்த கதை எதுவுமே அந்த பசங்களுக்கு தெரியாது.